வடக்கணுங்க எப்படி காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஒரு பார்ட்டி ஆரம்பித்து இன்ன வரைக்கும் எஜுகேஷனல் மினிஸ்டர் வந்து பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களோ 20th July சம்சத் சலோ இதில் வந்து கொசைசி பொசப்புகள் அவர் அந்த 3 Idiotsோட உண்மையான ஒருத்தர் வந்து அவர் வந்து கலந்துக்கிட்டு 18 நாளாக வந்து உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்காரு. சேம் இதே மாதிரி இதே கான்செப்டில் வங்கதேசத்தில் பிராய்லர் சிக்கன் பார்ட்டி அப்படின்னு ஒரு பார்ட்டி வந்து உருவாக்கியிருக்காங்க. அங்கே இருக்கிற மாணவர்கள் என்ன காரணம்னு கேட்டால் சேம் இந்த வடக்கில் என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன வந்து இழிவுபடுத்தினாங்க, கற்பாம்பூச்சி இளைஞர்கள்லாம் கற்பாம்பூச்சி மாதிரி அப்படின்னு சொல்லி இழிவுபடுத்தினால அவங்க வந்து அந்த பார்ட்டி ஆரம்பித்தாங்க. சேம் அதே மாதிரி வங்கதேசத்துலேயும் இயற்கை சீற்றம் காரணமாக பெருவெள்ளம் வந்திருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலையை கூட கவர்மெண்ட் வைக்கிற எக்ஸாம் நாங்கள் வச்சே தீருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அது இல்லாமல் அங்கே எஜுகேஷன் மினிஸ்டர் ஹூக் மில்லன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஒரு ஆடியோ லீக் ஆகிருக்கு. அந்த ஆடியோவில் வந்து ஃபார்ம் பிராய்லர் சிக்கன் அப்படின்னு சொல்லி மாணவர்களை வந்து இழிவுபடுத்திருக்காங்க. சேம் இதே மாதிரியே இழிவுபடுத்திருக்காங்க. இது இழிவுபடுத்தினதுக்கப்புறம் வந்து எங்களே நீங்கள் அப்படி சொல்கிறீங்களான்னு சொல்லிட்டு நாங்கள் பிராய்லர் சிக்கன் பார்ட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட்டியை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. வங்கதேசத்தை விட்டுருங்க, இது வந்து இந்தியாவை எடுத்துங்க. இந்தியாவில் இப்போ சிஜேபி அந்த பார்ட்டி காக்ரோச் ஜனதா பார்ட்டி உண்ணாவிரத போராட்டம் இது பண்ணிருக்காங்களே, இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டுக்காமல் இருக்க என்ன ஆகும்னா இளைஞர்கள் மத்தியில் ஒரு வெறுப்புணர்வு உண்டாகும். இளைஞர்கள் மத்தியில் இந்த அரசு மேலே ஒரு வெறுப்புணர்வு வரும். அப்படிங்கிறப்ப இங்கே இலங்கையிலையோ இல்லை வந்து நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு எதிராக வந்து மாணவர்களாக திறந்து ஒரு போராட்டமாகவும் வன்முறையாகவும் மாறிடுச்சு. அந்த சூழ்நிலையை வந்து வரக்கூடாது அப்படின்னா என்ன கேட்டால் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இதில் வந்து இறங்கி அதற்கான பதிலை வழங்கி அவங்கக்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அதை வந்து சுமூகமாக முடிச்சு வைக்கணும். ஏன்னா இப்போ இங்கே வந்து ஒரு இறப்பு ஏற்படும் போது 18 நாள் ஒருத்தர் வந்து சாப்பிடாமல் இருக்கார் அப்படின்னா ஒரு இன்டர்னல் ஆர்கான்ஸ் அவருக்கு எனர்ஜி ஃபுல்லாக லாஸ் ஆகி அவர் வந்து இறந்து போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது, நிறையா காம்ப்ளிகேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறையா டாக்டர்ஸ் வந்து பேசியிருக்காங்க இதை பற்றி. அப்போது இந்த சுச்சுவேஷன் ரொம்ப இது வந்து மீடியாவாக இருக்கட்டும் எந்த ஒரு மீடியாவும் கவர் பண்ணல. இன்டர்நேஷ்னல் மீடியா வந்து அங்கே அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் அங்கே வந்து கவர் பண்ணி நியூஸ் போகிறாங்க இன்டர்நேஷ்னல் மீடியா. பட் ஆனால் வந்து இந்தியா மீடியா யாருமே வந்து மோடிஜி அவர்களுக்காக பயந்துக்கிட்டு அந்த விஷயத்தை கவர் பண்ணாமல் அதை வந்து தட்டி கழிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து தட்டி கழிக்காமல் நம்ம மேலே வந்து ஏற்கனவே வந்து இளைஞர்கள் வந்து கோவப்படுறத வந்து ஆல்ரெடி நம்ம வடக்கில் வந்து ஒருத்தவங்க துப்பாக்கி எடுத்து அந்த கிராமத்துக்காக போராடினா வந்து சுட்டு கொண்டுட்டாங்க, என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. சேம் அதே மாதிரியே இப்போ அந்த சிஜேபி ஜனதா பார்ட்டியோட இவங்களையும் வந்து கண்டுக்காமல் அவங்கள வந்து அவங்கள போராட்டத்தை வேறு மாதிரி கையாளத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ட்ரை பண்ணுறாங்க. இதை வந்து சுமூகமாக முடித்தா அப்படின்னா இந்த ஆளுங்கட்சிக்கு அது வந்து இதாக இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம மக்களுக்கும் அது ஆபத்து. அது மட்டும் இல்லாமல் இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஆபத்தாக முடியறதுக்காக நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து தமிழ்நாட்டிலையும் சரி, தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் இளைஞர்கள் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இளைஞர்கள் நினைக்கிறத முடிவு பண்ணி அவங்க என்ன நினைக்கலாம் அதுதான் நடக்கணும்னு முடிவு பண்ணி அவங்களுக்கான தலைவனை அவங்களே உருவாக்குறாங்க. இதுதான் எல்லா நாட்கள், அதாவது ஜென்சி டிஎம்கே ஜென்சி, அதாவது டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ், அது மட்டும் இல்லாமல் காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அந்த பக்கம் பார்த்தா பிராய்லர் சிக்கன் பார்ட்டி, இந்த மாதிரி இது எல்லாமே ஜென்சி கிட்ஸ் இளைஞர்களை வந்து இளைஞர்கள் என்ன நினைக்கிறோம் அதான் நடக்க போகுது, அதுதான் நடக்கும். அடுத்த ஜென்ரேஷன் வந்து இப்போ இருக்க சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், சோசியல் மீடியா மூலயமா வந்து மக்கள் புது கட்சி ஆரம்பித்து அவங்களோட கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்கறதா இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வங்கதேசத்தில் அது வந்து ஒரு கட்சியாக ரிஜிஸ்டர் பண்ணல, பட் ஆனால் ஃபியூச்சரில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது மூலிமா என்ன சொல்கிறேன், இளைஞர்கள் எந்த அளவுக்கு மாறிட்டு வராங்க, இளைஞர்கள் எந்த அளவுக்கு அரசியலில் ஈடுபாடாக இருக்கிறாங்கன்றத எல்லா அரசியல்வாதிகளும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்படி புரிஞ்சுக்கிட்டாதான் அவங்களோட கட்சியை வந்து அப்டேட் பண்ணி மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்க, அப்போல்லாம் வந்து இந்த தீண்டாமை இருக்கட்டும், இந்து முஸ்லீம் இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு அவங்களாம் வந்து அதெல்லாம் வந்து 30 வயசுக்கு மேலே வந்து இன்னும் இருக்காங்க. பட் ஆனால் படித்த இளைஞர்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. படித்த இளைஞர்கள் வந்து எங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத புரிஞ்சுட்டாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஒரு காலேஜில் கேம்பஸ் இன்டர்வியூன்னு வச்சோன்னே லட்சக்கணக்கான மாணவர்கள் அதாவது கல்லூரி மாணவர்கள் வந்து ஒன்று சேராங்க, இளைஞர்கள்லாம் ஒன்று சேர்ந்து அங்கே வந்து வராங்க இன்டர்வியூக்கு. ஏன்னா வேலையில்லா திண்டாட்டமும் ஒரு அதாவது வெறுப்புணர்வு, மக்களால் வெறுப்புணர்வு, வேலையே இல்லாமல் அங்கே வந்து வெறுப்பு வந்து இந்த சமூகம் வந்து அவங்க மேலே திணிக்கும் போது இளைஞர்கள்லாம் வந்து வெகுண்டு எழுதுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த கருத்து பற்றி பிராய்லர் சிக்கன் பார்ட்டி அப்புறம் வந்து நம்ம இளைஞர்கள் சமுதாயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சிஜேபி கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி இருக்குல்ல, அந்த பார்ட்டி வந்து எந்த அளவுக்கு போய் முடியுமோன்னு தெரில. எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு அதை பற்றி பேசுங்க. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை பற்றி வாயை திறந்தால் மட்டும்தான் அங்கே வந்து ஒரு உயிர் போகிறத வந்து தவிர்க்க முடியும். தேங்க்யூ.